வணக்க நண்பர்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 786 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை எத்தனை லட்சத்துக்கு போயிருக்கு, எத்தனை லட்சத்துக்கு விற்றுருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்ட்ட வந்து சேரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 786ன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா வர ஃபோன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, 786க்கு வேல்யூ இருக்கா, வேல்யூ இருக்கான்னு தான் அதிகமாக வருது. அந்த மாதிரி 786க்கு எந்த வேல்யூவுமே கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேன்சி நம்பர் மட்டும்தான். இந்த ஃபேன்சி நம்பருங்கிறது ஒரு கட்டுக்கு ஒரு நோட்டு வரும். இந்த நோட்டு இல்லை, இந்த சீரியல் இல்லாமல் கட்டு வராது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 100, ரூ. 200, ரூ. 500 இந்த மாதிரி வந்து பழைய ரூ. 5, ரூ. 500, 1000 கூட பார்த்திங்கன்னா, இந்த 786 இருக்குது. எல்லா நோட்லேயுமே வரும். ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சீரியல் நம்பரு. ஒன்றும் ஃப்ரண்ட்டில் வரும், இல்லாட்டி பேக்கில் வரும். ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீரியல் நம்பர் கட்டுக்கு வரும். சரிங்களா? அந்த கட்டு இருந்தால் தான், அந்த சீரியல் இருந்தால் தான் அந்த கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அதோட இது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து மக்களை வந்து ஒரு ஏமாத்துகிற விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மக்கள் இருக்கிற கஷ்டத்துக்கு இதை சொன்னால் எதாக இருந்தாலும் நம்பிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா, இந்த கரூரில் கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த 786ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரூ. 30,000 பணம் கட்டி ஏமாந்தார். ஒரு கரூர் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட இடத்துல இதெல்லாம் கட்டி ஏமாந்து போகிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு வீடியோ கொடுக்குறோம். ஆனால் அதை மக்கள் வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் 786க்கு வேல்யூ இருக்கா, வேல்யூ இருக்கான்னு தான் கேட்குறாங்க. எந்த வேல்யூமே கிடையாதுங்க. அது ஒரு நார்மல் ஒரு ஃபேன்சி நம்பர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாணயம் சேகரிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சி நம்பரும் பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சேகரிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்காக நீங்கள் வாங்கி வச்சா மட்டும்தான் இந்த நோட்டு, அதாவது நாணயம் சேகரிக்கிற மாதிரி நோட்டு கரன்சி சேகரிப்பு, இந்த ஃபேன்சி நம்பரை சேகரிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு வாங்கினா மட்டும்தான். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து இதை பயன்படுத்தி இந்த 786 தான் உங்களுக்கு இத்தனை லட்சம் கொடுக்குறோம், இத்தனை தான் கட்டாயிரம் அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு அவங்க நோட்டை வாங்கிட்டு போனால் உங்கள்கிட்ட பரவாயில்ல. உங்களை வந்து 2000, 3000 பணம் கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வேல்யூ இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது. இதை வச்சு தான் அவங்க பயன்படுத்தி உங்களை வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஏமாத்துகிற விஷயந்தான். எதுவுமே கிடையாது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வர ஃபோனெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 30, 40 ஃபோனு இந்த 786 பற்றி தான் கேட்டுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 5 இந்திரா காந்தி நேரு இந்த காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்குறது வந்து ரூ. 25, விற்றா 30, 35, 50 ரூபாக்குள்ளே விற்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 25,000, 25 லட்சங்கிறாங்க. அதில் ஒரு காயினுமே கிடையாதுங்க. அதுதான் முதல்ல வெளியிட்ட காயினுங்க. புழக்கத்தில் இருந்த காயின் தான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த காயின் எவ்வளோ வேணுமாலும் நம்ம எங்கே வேணுமாலும் போய் வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த காயின் கிடைக்கக்கூடிய காயின் தான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காயினை வந்து பார்த்துட்டு, இல்லை அந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் காயினு, நான் வந்து ஆன்லைனில் பார்த்தா இவ்வளோ போட்டிருக்காங்க, அவ்வளோ போட்டிருக்காங்க என்கிட்ட அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து நார்மல் ரேட் தான். அதை நம்பி யாரும் ஏமாந்து போகாதுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த 5 ரூபா நோட்டை பற்றி பார்க்குறோம். இதுலேயும் வந்து ஒரு 786 தான். இது ஒரு ஃபேன்சி நம்பர் மட்டும் தான். 5 ரூபா டாக்ட்ரி போட்டிருக்குங்க. இந்த டாக்ட்ரி போட்ட நோட்டை வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் வந்து 7 லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இதோட நோட்டு நல்ல கண்டிஷனில் ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா நான் 7 ரூபாய்க்கு வாங்குவேன். உங்கள்கிட்ட நான் விற்றா 3 ரூபா வச்சு 10 ரூபாய்க்கு விற்கலாம், அவ்வளோதான். இதோட மதிப்பு அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த மதிப்பு கிடையாது. இதை தான் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மோசடி கும்பலை வந்து பார்த்திங்கன்னா, இது 7 லட்சம் போகுது, 8 லட்சம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி மக்களோட வந்து பார்த்திங்கன்னா, பணம் தேவை அதிகமாக இருக்கனால எதை எப்படி எளிதான முறையில் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ ஒழிஞ்சு, அதோட எதுக்காக அது அந்த விளம்பரம் வருது, அது உண்மையாக பொய்யான்னு இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம பதில் சொன்னால் அவன் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதிலுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்ச மாதிரி வார்த்தையை விட்டு வச்சுறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் போடுறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு நான் தெளிவாக இதில் போடுறேன். இதை அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த 786 மட்டும் பார்த்துட்டு, அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் எடுப்பீங்களா, எடுக்க மாட்டீங்களா, அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை டபார்னு கட் பண்ணிடுறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா அதெல்லாம் வேல்யூ இல்லையா, அதை நம்பாதீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போட்டிருக்காங்களா, அவங்க போட்டிருக்காங்க எந்த சேனலில் பார்க்குறோம், எந்த நம்பர் இருக்குது, யாரோட வாய்ஸ் இருக்குது, யார் பேசுகிறாங்க, எந்த கடை லொக்கேஷன் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கடை பாண்டிச்சேரி தொடர்பு கொள்ளுங்கன்னு போட்டிருக்கோம். இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் கடை லொக்கேஷனோட காட்டும் உங்களுக்கு. ஆனால் அவங்க போட்டிருக்க நம்பர்லாம் எந்த லொக்கேஷனுமே காட்டாது. சரிங்களா? அது எதுவுமே காட்டாது, சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு நேர்மையாக விற்கிறவன் வந்து ஒரு கடை திறந்து வச்சுருப்பான். 2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காயின் கம்பெனின்னு சொல்லிட்டாங்கனாவே அது வந்து பார்த்திங்கன்னா மோசடி தான். அது எதையுமே நம்பாதீங்க. இந்த 5 ரூபா நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஒரு 1800, 1600 அவ்வளோதான் ரேட்டு. அதாவது 100 நோட்டு, ஒரு கட்டுக்கு 100 நோட்டு வருங்க. இந்த 100 நோட்டே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ரேட்டு வரும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய ரேட்லாம் இது போகாது.
இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காயின் கலெக்ஷன் பண்ணவங்க மாதிரி இந்த கரன்சி கலெக்ஷன் பண்ணவங்க இந்த 786 ஒரு கலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் இதை வாங்கி வைக்கிறது. வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நோட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 நோட்டு வச்சுட்டுலாம் வெளியூரில் நம்ம கடை பாண்டிச்சேரியில் இருக்குது. நீங்கள் வெளியே இருந்து வந்து போகிற செலவு கூட வராது. கொஞ்சம் ஒரு கட்டு 2 கட்டு இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்து, இல்லை நீங்கள் இந்த சைடு வர மாதிரி வேலை இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து போகிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நேரா வருவீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னோன்னே தான் உங்களுக்கு புரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும். வந்து போகிற செலவோ இல்லை அந்த டைமை கூட வேஸ்ட் ஆகிடுது அவங்களுக்கு. 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா, அதாவது மணப்பிள்ளையார் கோயில் இல்லாட்டி அரவிந்த் ஆசிரமம் போகிற பஸ் ஸ்டாப்பு பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் இறங்கி தான் நீங்கள் அந்த கோயிலுக்கும் சரி ஆசிரமத்துக்கும் போகணும். ரூ. 10 தான் டிக்கெட் வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, தவளக்குப்பை தான் அந்த அரவிந்த் ஆசிரமத்துக்கு பதிலாக ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி லொக்கேஷன் கிடையாது. நேராக யார்கிட்ட வேணால் கேட்டு வந்துடலாம். நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அடுத்தடுத்து கடந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து சேரும்.